யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி பலன் 2023 சுபகிருது வருஷம். கன்னி ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் தருமா அப்படின்னு பார்த்தா சங்கடம் தராது, துணிவை தரும். ஏன்னா சனி உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வரார். மன துணிவு, உடல் துணிவு, மற்ற எல்லா விதமான துணிவும் உங்களுக்கு ஏற்படும். அது தைரியத்தோட வேலை செய்வீங்க. இந்த தைரியமானது மிக அற்புதமா இருக்கும் உங்களுக்கு. அது உங்க தைரியம் தான் சிறப்பு. இப்ப வேலையே இல்லாம இருக்கிறீங்களா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கும்போது தொழில் அமையும். எந்த ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சாதாரணமாக சைக்கிள டீ விற்பவர் முதற்கொண்டு, அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா காய்கறி விற்கிறாங்களே சின்ன சின்னதா, இல்லை ரவுண்டு பூக்கட்டி விற்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாமே துணிவு பிறக்கும். இன்னைக்கு நம்ம இந்த பூவையோ இந்த காய்கறியோ டீயோ சிறப்பா விற்க முடியும் நம்பிக்கையோட செயல்படுவீங்க. ஆக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு லாபம் சிறப்பா இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் வரும். பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது எதிர்த்த வீட்டுக்காரனோ கூட பழகிறனோ நமக்கு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பா உண்டு பண்ணுவோம். 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தாலுமே கூட லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்ப பொதுவா லாபாதிபதி 3ஆம் வீட்டுல இருந்தா நல்லதா? நல்லது. ஆனா அவருக்கு 12லயே உங்களுக்கு கேது பகவானும் சஞ்சாரம் பண்றார். அப்படி ஒரு சஞ்சாரம் பண்ணும்போது சிறு சிறு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார். ஆக மனசுக்கு தோய்வு வரும். இந்த தோய்வே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க தைரியமா வேலை செய்வீங்க. அந்த வேலை செய்யக்கூடிய பக்குவத்தை சனி பகவான் கொடுப்பார். போன வருடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இந்த வருஷம் குழந்தை பிறக்கும். மன சோர்வு நீங்கும். இதை விட பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு மிக கை கொடுக்கும். அதுவும் தெய்வ தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த தெய்வ திருத்தலங்கள் உங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். கடவுளை மனசார வேண்டுங்க, பிரச்சனையே இருக்காது. இதை விட மன சுமை இல்லாம மனைவி உங்களை பார்த்துப்பாங்க. 7ஆம் வீட்டுல இருந்து குரு பகவான் பார்ப்பதன் காரணமாக மனைவியினுடைய பரிபூர்ணமான அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு 2.5 ஆண்டு காலம் சிறப்பா இருக்கும். உங்க ராசியாதிபதி மிக அற்புதமா 4ஆம் வீட்டுல இருந்தாலுமே கூட குடும்பாதிபதி இந்த நேரத்துல உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் பெறதுனால சனியினுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் சேரும். ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளா சேர்த்தணும். பைசாவா சேர்த்துனீங்கன்னா கரைஞ்சு போயிடும். பொருளா சேர்த்திக்கிங்க, அது உங்களுக்கு நீடிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அத்தை மகனை பார்க்கணுமா, இல்லை ஒரு மாமா மகளை பார்க்கணுமா, பார்க்கலாம், கல்யாணம் முடிக்கலாம், சிறப்பு. இதை விட என்னன்னு பார்த்தோம்னா வெளியூர் பிரயாணம் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. சனியை விட குரு உங்களுக்கு மிக அற்புத வேலை செய்வார். ஆக இந்த ஆண்டு முழுவதும் இந்த 2.5 ஆண்டு காலமும் இந்த சனி பகவானை விடாமல் கும்பிட்டுவாங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ திருநள்ளாறு போய் அவர் வழிபாடு செஞ்சுருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், மனைவியினுடைய அன்பு கிடைக்கும், கணவன் மனைவி அன்பு சிறப்பாக இருக்கும். அது சிறப்பாக இருந்தாலும் ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லலாம். இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு ஏற்ப காரியங்கள்லாம் கைக்கு விடும். என்னென்ன வேலை நினைக்கிறீங்க அதெல்லாம் கைக்கு விடும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோமா, கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணத்தோடு சேர்த்து என்ன பேரம்பேத்தி வேணுமா, பேரம்பேத்தி கிடைக்கும். ஆக இந்த மாதிரி மனசுக்கு இன்பமான சுகமான காரியங்கள்லாம் நடைபெறும். இப்போ எங்கேயாவது வெகு தூரம் போயிருக்கிறீங்களா, அந்த வெகு தூர பிரயாணம் வெற்றி பெறும். இதை விட கடன் கொடுத்தவன் கொடுக்கலையா, இப்போ அவன் கொடுப்பான். இதை விட மனசுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் தீரும். இந்த கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு பளிச்சுன்னு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான 7.5 சனி பகவான் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு சிரமம் கொடுப்பாரோ அதெல்லாம் இந்த பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஆனால் இதை விட உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வரும்போது இந்த வழக்கு வம்புகள்லாம் தீர்க்கும். வழக்கே என்பது இருக்காது. இதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் மன துணிவோடு இருந்தீங்கன்னா எந்த விதமான கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிற அதனால் வழக்கெல்லாம் தீரும். அதே மாதிரி எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருப்பீங்க. மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். நம்ம என்னடா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஆனால் நமக்கு பலவிதமான சிரமம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்பாள் வழிபாடு செய்யணும். பொதுவாக அம்பாள் வழிபாட்டின் மூலமாக தான் உங்களுடைய சிரமங்கள் தீரும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா, முருகனை வழிபாடு செய்யுங்க. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா, சிவனை வழிபாடு செய்யுங்க. இப்படி இந்த வழிபாடு உங்களுக்கு மன சுமை இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். மனசில் சிறு சிறு பிரச்சனை வந்தால் கூட மனசு விட்டு பேசுங்க, மனக்குறைய என்பது இருக்காது. ஆக வேலை கிடைக்கும்,
பொருளாதாரம் உயரும், கல்வி சிறக்கும், மனைவி மக்கள் சிறப்பு பெறுவார்கள், திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆக இதெல்லாம் இந்த 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். மனசில் சுமையே இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கடவுள் வழிபாடு சிறப்பாக செஞ்சீங்கன்னா அமோகமாக வாழ்வீங்க. அமோகம் அப்படின்னா ஆஹா, இந்த 2.5 ஆண்டு காலம் போல் இது வரைக்கும் இல்லைங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும். ஆகவே தெய்வ வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.